ஹாய் கைஸ். சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பிஜாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர்ல 33 வயசுள்ள முகேஷ் சந்திரகர் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரோட பாடி வந்து செப்டிக் டேங்க்ல இருந்து எடுக்கப்படுது. எப்போ? ஜனவரி 3. ஸோ நியூ இயர் கழிச்சு ஒரு 3ஆம் நாள் வந்து இவரோட பாடி வந்து ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து எடுக்கப்படுது. ஸோ இவர் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு லோக்கல் சேனல்ல ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு 33 வயசு உள்ள ஒரு ஆள். இவருக்கான தனியா ஒரு யூடியூப் சேனலும் இருக்கு. பாஸ்டர் ஜங்ஷன் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலும் வச்சிருக்காரு. ஸோ அந்த சேனல்ல இவர் லோக்கல்ல என்னெல்லாம், ஸோ மக்களுக்கு என்னெல்லாம் குறைகள் இருக்கு அப்படின்றத ஒரு மக்களுக்கு நேரடியாவே போயிட்டு வீடியோவா எடுத்து போடக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்டாவே இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து ஜான் 1 வந்து மிஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க தம்பி வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தேட போறப்ப இவரோட பாடி வந்து ஜனவரி 3 ஒரு செப்டி டேங்க்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது என்ன, எதனால அந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் டிசம்பர் 25 அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. எதை பத்தி அப்படின்னா, ஒரு லோக்கல்ல நடந்த, பிஜாப்பூர்ல நடந்த ஒரு ரோட் கான்ட்ராக்ட்ல நடந்த ஒரு ஊழலை பத்தி. கிட்டத்தட்ட 120 கோடி மதிப்புள்ள அந்த கான்ட்ராக்ட்ல ஊழல் நடந்திருக்கு. ஸோ ரோடு வந்து ப்ராப்பரா போடல அப்படின்னா அது வீடியோவா கேப்சர் பண்ணி அந்த ரோடையுமே காமிச்சாரு. ஒரு யூடியூப் சேனல். ஸோ நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னாவே தெரியும், அது காமிச்சிருப்பாரு, அது ரோடே இருக்காது. ஸோ அந்த வீடியோவை போட்டனாலே டிசம்பர் 25 இந்த வீடியோவை போட்டிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு, லோக்கல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு டீம் அமைச்சு வந்து ப்ராப்பராக நடந்திருக்கா அப்படின்னு, ஏன்னா அந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இது வந்து ப்ராப்பர் நடந்திருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்க ஒரு டீம் அமைச்சு வந்து இது கான்ட்ராக்டர் யாரு அப்படின்னு நீங்க விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல ஜனவரி 1 மிஸ்ஸிங் அப்படின்ட்டு வந்ததுக்கு அடுத்து ஒரு 3ஆம் நாள் ஜனவரி 3 இவரோட பாடி செப்டி டேங்க்ல இருந்து எடுக்கப்படுது. எங்க அப்படின்னா, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ட்ராக்டர், அந்த ரோடு கான்ட்ராக்டர், அந்த ரோட்ல ஒரு கரப்ஷன் நடந்திருக்குன்ற ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இல்லையா, அந்த ரோடு கான்ட்ராக்டருக்கு சொந்தமானவங்க ஒரு வீட்டுல இருந்த செப்டி டேங்க்ல இருந்து ஒரு பாடி எடுக்கப்பட்டிருக்கு. அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் விசாரிக்கிறப்போ இடையில அவரோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகுது. அது ஒரு பெரிய ரிப்போர்ட். ஏன்னா டாக்டர் அங்கே ஒரு ரிப்போர்ட் சொல்றாரு. அந்த ரிப்போர்ட்டை கேட்கிறப்ப இவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு கேட்கிறப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமா கொலை பண்ணப்பட்டிருக்காருன்ற மட்டும் உறுதியா. நான் இது வரைக்கும் பார்த்த கேஸ்லயே இதுதான் எனக்கு ரொம்பவுமே என்ன புதுசா இருந்துச்சு. ஏன்னா இவ்வளவு கொடூரமா ஒரு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரொம்பவுமே எனக்கு மனசு உருக்குன ஒரு போஸ்ட்மார்ட்டம்னா அது இதுதான். ஸோ அப்படின்னா அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. அது எப்படி என்னன்றதை நான் கடைசி லாஸ்ட்ல சொல்றேன். என்ன எப்படி இது பண்ணியிருக்காங்க, அவங்கள அவர் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எங்கே ஆரம்பிச்சிச்சு, டிசம்பர் 25 இவர் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாரு. ஸோ இதை எடுத்து லோக்கல் கவர்மெண்ட் வந்துட்டு ரோட் கான்ட்ராக்ட்ல கரப்ஷன் நடந்திருக்கு, ஸோ விசாரணை பண்ணணும் அப்படின்ட்டு லோக்கலா ஒரு டீம் அமைச்சு விசாரணை பண்ண சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல ஸ்டார்ட் ஆன பிரச்சனை. ஆக்சுவலா இந்த ரோட் கான்ட்ராக்ட் போட்ட அந்த கான்ட்ராக்டர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சந்திரகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆள். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தூரத்து ஒரு சொந்தமாக தான், முகேஷ் சந்திரகருக்கு ஒரு தூரத்து சொந்தமாக தான் இருக்கணும். ஸோ இவர் கான்டாக்ட் பண்ணதுல இவர் கூட இருந்த 2 பிரதர்ஸ், ரித்தேஷ், தினேஷ் அப்படின்ட்டு அவங்க பிரதர் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரோட் கான்ட்ராக்ட்ல சூப்பர்வைசரா இருந்த ஒரு மகேந்திரா அப்படின்னு கூடிய ஒரு ஆள் இருந்திருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ஒரு 4 பேர். ஸோ இந்த 4 பேர் ஆக்சுவலாக அது பிளான் பண்ணி எப்படி எவிடன்ஸ் கிடைக்காம பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கடைசியிலே மாட்டிட்டாங்க. அது வேற விஷயம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணிட்டா அந்த சுரேஷ் சந்திரகர் அப்படின்ற ஒரு ஆள் வந்து, அந்த கான்ட்ராக்டர் வந்து முடிவு பண்ணிட்டா இந்த சம்பவம் நடக்கிறப்ப நான் வந்து ஊர்ல இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வேணாம்ட்டா முதல் 4 நாள் முன்னாடியே வந்து இந்த சம்பவம் நடக்கிறது முன்னாடியே வந்து இவன் ஹைதராபாத் வந்துட்டான். ஸோ இவன் ஹைதராபாத் வந்துட்டான். இந்த சம்பவம் பண்றது யார் அப்படின்னு பார்த்தா அவனோட தம்பியான ரித்தேஷ், தினேஷ் 2 பேர். இல்ல ரித்தேஷ்ன்றவனும் அந்த சூப்பர்வைசர் மகேந்திரா அப்படின்ற 2 பேரும் பிளான் பண்ணி இவனை வர வச்சாங்களா, கடத்தினாங்களா எனக்கு தெரியல. இவனை வர வச்சு எப்போ அப்படின்னா ஜனவரி 1க்கு முதல் நாள், ஸோ லாஸ்ட் டே, டிசம்பர் லாஸ்ட் டே அன்னைக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி அவரை அன்னைக்கு தான் கடத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு கடத்தி அவங்க எங்கன்னா இவன் சொந்தமா இருக்கக்கூடிய கான்ட்ராக்டர் சுரேஷ் சந்திரகர் அப்படின்றவனுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்தவரை வந்து என்ன பண்றாங்க, இந்த மகேந்திரா, அதாவது இந்த ரோட் கான்ட்ராக்டர் கூட சூப்பர்வைசர்னு சொல்லக்கூடியவன் என்ன பண்றான், ஒரு அயன் ராட், இரும்பு ராட்ல அவர் தலையில பலமா அடிக்கிறான். இஷ்டத்துக்கு அடிக்கிறானுங்க. அந்த இரும்பு ராடை வச்சு அடிச்சே கொலை பண்ணிடுறாங்க. ஸோ கொலை பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட பாடியை செப்டி டேங்க், அங்க இருக்கக்கூடிய ஒரு செப்டி டேங்க்ல போட்டுட்டு புதுசா ஒரு காங்கிரீட் சீல் மாதிரி அதை மூடக்கூடிய ஒரு ஸ்லாப் ரெடி பண்ணி மூடிடுறாங்க. ஃபுல்லா மூடிட்டு இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இப்போ வந்து இந்த எந்த தனியும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாங்க, முகேஷ் சந்திரகிட்ட 2 போன் இருந்திருக்கு. ஸோ இந்த 2 போனுமே என்ன பண்றாங்க, லோக்கல்ல கிடைச்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ட்டு
கிட்டத்தட்ட 65 கிலோமீட்டர் அவுட்டர்ல இங்க இருந்து அவுட்டர் 65 கிலோமீட்டர்ல தள்ளி போய் ஒரு ஆத்துல அதுவும் கல்லால அடிச்சு அந்த போனை உடைச்சு தூக்கி போடுறாங்க. இதுக்கப்புறம் அவனுங்க என்ன அவங்க 2 பேரும் ஒரு அவங்க டிரைவர் ஒருத்தன் இருந்திருக்கான். ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு பதுங்கிட்டாங்க. ரெண்டாவதா இருக்கக்கூடிய தினேஷ் அப்படின்ற 2வது பிரதர், அவனுக்கு சுரேஷ் சந்திரகர், இந்த கான்ட்ராக்டர் 2வது பிரதர் இருக்கிற சுரேஷ் சந்திரகர் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் பண்ணி எவிடன்ஸ்லாம் கிடைக்க முடியாம பண்ணி மூடணுமா எல்லாத்தையும் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் மிஸ்ஸிங் கேஸ்ல அவரோட பாடி கிடைக்கப்படுது. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆன தனி டீம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிங் டீம் வந்து அமைக்கப்பட்டு என்ன நடந்துச்சுங்கிறது தெளிவாக தெரியணும் அப்படின்னு கவர்மெண்ட் அமைச்சிட்டாங்க ஒரு டீம். ஸோ அந்த டீம் சொன்னதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா இவங்க போனை கண்டுபிடிச்சிட்டாங்க. டைவர்ஸ் ஆற்றுல குதிச்சு தேடக்கூடிய ஆளுங்களை வச்சு ஃபோனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனோட ஃபோனு சிசிடிவி இதெல்லாம் வச்சு இந்த கான்ட்ராக்டர் சுரேஷ் சந்திரகர் வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜனவரி 1 இவர் இறந்து போறாரு. ஜனவரி 3 செப்டி டேங்க்ல இருந்து அவரோட பாடி எடுக்கப்படுது. மிஸ் ஆனவன இந்த கேஸ்ல இருந்து அவரோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க செப்டி டேங்க்ல இருந்து. அதுக்கப்புறம் எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவன் சுரேஷ் சந்திரகர் என்ற இந்த கான்ட்ராக்டரை ட்ராக் பண்ணி ஹைதராபாத்ல தான் இருக்கான் ஸோ அப்படின்றத பிடிச்சிட்டாங்க. ஸோ ஜனவரி 6 இவனை அரெஸ்ட் பண்றாங்க. இவனா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் சூப்பர்வைசர் அவங்க தம்பிங்களை இதில் இன்வால்வ் ஆனால் அந்த 4 பேரையுமே பிடிச்சிடுறாங்க போலீஸ். சரி, இப்போ இந்த டாக்டர் சொன்னார் இல்லையா அட்டாப்சி ரிப்போர்ட்டு, ஸோ எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை, தலையில 15 ஃபிராக்சர் அந்த அளவுக்கு போட்டு அடிச்சிருக்காங்க தலையில. அதான் சொன்னாங்க இரும்பு ராட்ல அந்த மகேந்திரா அப்படின்ற சூப்பர்வைசர் அவன் அடிச்சான் அப்படின்ட்டு. ஸோ 15 ஃபிராக்சர் கிட்ட இருக்குன்ற அளவுக்கு அடிச்சிருக்காங்க தலையை. இன்னொன்னு அவரோட நெஞ்சு ரிப்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக உடைக்கப்பட்டிருக்கு. ஹார்ட்டை வெளியில எடுத்திருக்காங்க. அவ்வளோ கொடூரமா அவ்வளோ எந்த அளவுக்கு கோபமா இருந்தாலும் அவங்க எந்த அளவுக்கு அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்கிறது இந்த அட்டாப்சி ரிப்போர்ட்லேயே தெரியும். 15 ஃபிராக்சர் கிட்ட தலையில இருக்கும், ரிப்ஸ்லாம் உடைஞ்சிருக்கு, ஹார்ட்டை வெளியில எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு அவர் கொடூரமா சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி செப்டிக் டேங்க்ல போட்டுருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் இவர் ஒரு லோக்கல்ல ஒரு நல்ல விஷயம், இவர் 120 கோடிக்கு கிட்டத்தட்ட கவர்மெண்ட் 120 கோடி கொடுத்து நீ ரோட போடுறா அப்படின்னு சொன்னா இவன் அதை எடுத்து பாக்கெட்ல போட்டு மக்களை ஏமாத்துற இந்த ஒரு வேலையை ஒரு ஊழலை வெளியில கொண்டாந்த ஒரே காரணத்துக்காக. ஏன்னா அவர் வந்து ரொம்பவுமே தைரியமான ஒரு ஜேர்னலிஸ்ட்னு சொல்றாங்க. ஏன்னா லோக்கல்ல எந்த விஷயம் நடந்தாலும் தைரியமா முன்ன வந்து என்ன மக்களுக்கு இது என்ன பிரச்சனை அப்படின்னு நேரடியா அவங்கள்ட்ட கேட்டு அதை ஓப்பனா பேசக்கூடிய ஒரு லோக்கல் ஜேர்னலிஸ்ட் என்டிடிவிலையும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஜேர்னலிஸ்ட ஓப்பனா சொன்ன ஒரே ரீசனுக்காக, ஊழல கொண்டாந்து வெளியில கொண்டாந்த ஒரே ரீசனுக்காக அவரை அடிச்சு கொலை பண்ணி செப்டி டேங்க்ல தூக்கி போட்டுருக்கணும். ஸோ வந்து இப்போ இந்த ஒரு இது இருக்குல்ல, தாட் இருக்குல்ல, ஸோ நீ வந்து ஓப்பனா நீ ஏதாவது வெளில சொன்ன அப்படின்னா என்னோட பலத்தை யூஸ் பண்ணி உனக்கு கொலை பண்ணுவேன். நீ வந்து இந்த மாதிரி நான் என்ன ஊழல் பண்ணுவேன் நீ சொல்லக்கூடாது, தைரியமா சொல்ற யாரா இருந்தாலும் இந்த மாதிரி கொலை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு டோன்ல இந்த மாதிரி ஒரு விஷயம் சத்தீஸ்கர்ல பிஜாப்பூர்ல நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் சத்தீஸ்கர்ல பிஜாப்பூர் அப்படின்ற ஊர்ல நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கணும். அங்கேன்னு மட்டும் இல்லை, சத்தீஸ்கர்னு மட்டும் இல்லை, எல்லா ஊர்லயுமே எல்லா மாநிலத்திலையுமே எல்லா இடத்துலையுமே இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவர் மாதிரி தைரியமா பேசக்கூடிய நிறைய ஜேர்னலிஸ்டும் வரணும். நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதும் இருக்கு. ஏன்னா இப்படி தப்பா வெளிக்கொண்டுகிட்டு வரவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது அப்படின்றப்போ அது ஒரு பயமுத்திர செயலா அவங்க அதை முன்னெடுத்து பண்ணணுங்கிறதுக்காக தான். இனிமேல் நீ உண்மையை ஏதாச்சும் அவனாச்சும் பேசினா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றதுக்காக. ஏன்னா இவன் வந்து ஒருவேளை இன்கேஸ் போலீஸ்ல பிடிக்காம இருந்தா இது ஒரு பயமா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இவர் உண்மையை சொன்னாரு, இதாகி இவரை கொண்டுட்டாங்க. ஸோ அடுத்து யாரும் இவனை பத்தியோ இல்லை இந்த மாதிரி ஊழல் நடக்கிற யாரை பத்தியுமே சொல்றதுக்காக முன்வர முடியாது. ஸோ இந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ இப்படி கிரியேட் பண்ற ஒருத்தங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி இனிமே ஒருத்தன் யோசிக்க மாட்டான். சரி நம்ம வந்து தப்பு பண்றதை வெளில எவனாச்சும் சொன்னா அப்படின்னா நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா அடுத்து யாரும் முளைக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிற ஒரு தாட்டை வந்து அழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்றவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி விஷயமா நடக்காதுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை பத்தின தாட்டு எந்த அளவுக்கு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்றத வந்து நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இவ்வளவு தைரியமா பேசுறவங்க வந்து 4 பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி 4 பேருக்கு தெரியக்கூடிய ஒரு ஆள் முகேஷ் சந்திரகர் இந்த மாதிரியான தைரியமா ஒரு ஜேர்னலிஸ்ட் இருந்திருக்காரு. மக்களுக்கு ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்ற ஒரே ரீசனால இவர் கொல்லப்பட்டு இப்ப நம்ம கூட அவர் இல்லை அப்படின்றத 4 பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ. ஸோ தெரிஞ்சுக்கோங்க.
நன்றி, வணக்கம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.